வெல்கம் டு கேவிகே பிரதர் ஃபார்ம் அண்ணாக்கரம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எந்த பீட்டா வச்சு நம்ம ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் நம்மளோட பெஸ்ட் ப்ரீடிங் பேர் ஒரு 2 பேர். ஏன்னா இவங்கள வச்சு தான் நம்ம நிறைய ஃபிஷஸ் எடுத்திருக்கோம். இவங்க ஒன் டைம் நான் ப்ரீட் பண்ணி எடுத்தோம்னா ஒரு 70 குட்டிங்க வரைக்குமே நம்ம காப்பாற்றிருக்கோம். ஃபீமேலை பாருங்கள், ரொம்ப பெரிய ஃபீமேல் இது. இந்த ஃபிஷ்ஷையுமே நம்ம வந்து இப்போ சேல் பண்ணுறோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து ரொம்ப பெருசு. இப்போ நான் அது ப்ரீடிங் விட்டுட்டு எடுத்தோம்னா இந்த மேலு ரெக்கவர் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அது டெய்லு மொத்தத்தையும் பிச்சிடுது எங்க ஃபீமேல். இது மேலே விட 2 மடங்கு பெரிய சைஸு, இல்லை ஜெயின் சைஸு. நம்ம கரெக்டாக சொல்லணும்னா நம்ம கட்டை விரலை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், கட்டை விரல் சைஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபீமேல் இது. செம்ம குவாலிட்டியாக வரும் குட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு பேட்சாக நம்ம இதை ப்ரீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் 2 தடவை நமக்குமே ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு. சக்ஸஸ் ரேஷியோ இப்போ அதிகமாக இருக்குது. நம்ம இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் கிட்ட நம்மளே ப்ரீட் பண்ணிட்டோம். ஃபிஷ் ஆனால் செம்ம குவாலிட்டி இருக்கும். இப்போ இந்த மேல் வந்து நான் இப்போ ஃபுல் ரெட்டு போட்டிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இல்லை ஒரு 10குள்ளே தான் இருக்கும். ஃபுல் ரெட்டில் வச்சு கிடைச்சிது. ப்ளூ கிடைச்சிது. எல்லாமே வந்து மிக்சடாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2வது பேர். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர். இது மேலு ஃபீமேல் 2மே ப்ளூ. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் வந்துருக்கு. மில்கி காப்பரு, அந்த மாதிரிலாம் காப்பரு, அந்த மாதிரி நிறைய கலர் வந்துச்சு. எல்லாமே நம்மகிட்ட இப்போ அது இருக்குது. அது எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்லா க்ரூம் பண்ணி அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்மளோட பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும் தான் இந்த வீடியோவே நம்ம போடுறோம். நம்ம எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம், இதிலேருந்து வர குட்டிங்க எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதை நம்ம வந்து இப்போ ஷோ பண்ணுறோம். மேல் பீட்டாவை ஃபீமேல் பீட்டா எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுது பாருங்கள். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான் வந்து ஃபீமேல் அட்டாக் பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து மேல் அட்டாக் பண்ணுது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் எல்லாமே ஜெயின் சைஸ் வந்து போச்சு. மேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸை விட சின்ன சைஸாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் மேலே தான் நம்ம போட்டு ப்ரீட் பண்ணணும். இந்த சைஸ் மேலே இதுக்கு பத்தலை. குவாலிட்டியை பாருங்க, ஃபுல் OHM. இது ஃபிஷ் எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரீடாக செலக்ட் பண்ணி தான் நம்ம இப்போ ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பீட்டாவுடைய ரேட்டும் குறையலாம். அது மட்டும் இல்லாமல் பீட்டாவுடைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இப்போ நிறையவே கிடைக்கலாம். ஏன்னா பண்ருட்டியில் யாருமே இந்த அளவுக்கு பண்ணலை. நம்ம தான் வந்து இப்போ ஒரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்டா தான். பீட்டா, போலார் பேரட்டு, ஜுவல்ஃபிஷ்ஷு, கப்பீஸும் இப்போ ஒரு ஐடியா இருக்குது. அதான் இம்போர்ட்டட் கப்பீஸ். இது மட்டும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. பிடி பண்ணுறோம், குட்டிங்க எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வேலை என்னென்னா அது க்ரூம் பண்ணி இப்போ நம்ம சேல் பண்ணணும், அது மட்டும்தான். போலார் பேரட்டை இப்போ நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ ஒயிட் வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடச்சிட்ருக்கு. அதனால் ஸ்னோ ஒயிட் வந்து ஒரு 2 பேர் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்கள ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவுமே குட்டிங்க இருக்குது. கப்பீஸ் வந்து நம்ம இன்னும் இதையும் எடுக்கலை. அதுவும் எடுத்தோம்னா நம்ம அதுவுமே ரேட்டு கம்மி பண்ணலாம். எல்லாமே வந்து நம்ம இப்போ ஹோல்சேலுக்கு என்ன ரேட்டு தருவோமோ அதையே வந்து நம்ம ரீட்டெயிலுக்கு தரலான்னு ஒரு ஐடியாவில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம அதுவுமே கொடுப்போம், கம்மி ப்ரைஸுக்கு தான் தருவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கி தான் நம்ம செல் பண்ணுறோம். இந்த மேலுடைய குவாலிட்டியை பாருங்கள், டெய்லுடைய இதை பாருங்கள், நல்ல பெரிய மேலு, பெரிய டெய்லு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெய்ல் இருக்கிற ப்ரீடை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபீமேல் வயிற்றில் பாருங்கள் இவ்வளோ எக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபீமேலை போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய எக் கவுண்ட்டு கிடைக்கும். மேல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் அது எக் வந்து எல்லாமே ஃபெர்டைல் ஆகும். இதோட அப்டேட்லாம் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு மேலே நம்ம சேனலில். மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒரு பீட்டா லவராக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுமே வந்து பீட்டா நிறைய ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோம் எல்லாமே நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கும். பீட்டா யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம்.
ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் நம்ம தான் வந்து கம்மியாக தரோம், இதுக்கு மேலேயும் தரப்போகிறோம். ஏன்னா நம்ம ஓன் ப்ரீடுன்றதுனால நம்ம கம்மியாக தான் தருவோம். இம்போர்ட்டட் வந்து இப்போதைக்கு நம்ம கையில் இல்லை, இம்போர்ட் பண்ணி வேணும்னா தரலாம். அதோடைய ப்ரைஸ் வந்து எப்பயுமே மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போதோ அதுதான் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பீட்டா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்பப்போ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப்